ஹாய் ஹலோ வெல்கம் டு சாரதி டெக் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைனில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் மற்றும் வீடியோ எடிட்டிங் வெப்சைட் வந்து பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஸ்பேஸை கம்மி பண்ணுறதுக்கான டூல்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. அது ஹெல்ப்ஃபுல்லான டூல்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா அது என்ன வீடியோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதோட வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க. ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு சர்ச் பாரில் வந்து ஐ லவ் ஐஎம்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் டைப் பண்ணி இன்ட்ரோ கொடுத்ததையுமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் www.ilovimg.com அப்படின்ட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டூல் தான் வந்து உங்கள் மொபைலில் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து சில எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 MB 5 MB அந்த மாதிரி சைஸ்லாம் இருக்கும். ஃபுல் HD குவாலிட்டி ஃபோட்டோஸ் எல்லாம். அதை வந்து உங்கள் மொபைலில் நிறைய சேவ் பண்ணும்போது உங்கள் மொபைலில் ஸ்பேஸ் பற்றாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கம்ப்ரஸ் இமேஜில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோட்டோவோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃபோட்டோவோட சைஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 MB இருக்கிற ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 MB இல்லது ஒரு 500 KB 600 KB அந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் குறைச்சி உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு சைஸை குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து லாஸ் ஆகாமல் ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு இந்த கம்ப்ரஸ் இமேஜ் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரீசைஸ் இமேஜ். அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் நீங்கள் எடுத்த சைஸ் சிறுசாக இருக்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதுலேயும் இந்த 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 டூலை யூஸ் பண்ணி உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் வந்து பெருசோ சிறுசோ பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும் இந்த 2 டூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா JPEG, PNG, GIF இந்த 3 ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் தான். அடுத்தது கிராப் இமேஜ், நீங்கள் வந்து இமேஜை வந்து கிராப் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது கன்வெர்ட் டு JPEG அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் வந்து PNG, TIF, RAW ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த ஃபைலில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது JPEG-ஆக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு JPEG அப்படின்ட்டு, கன்வெர்ட் ஃப்ரம் JPEG அப்படின்ட்டு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து JPEG ஃபார்மேட்டில் ஒரு இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து PNG ஃபைலாவோ அல்லது GIF-ஆவோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்காக இந்த டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டர். இதான் வந்து இப்போ புதுசாக இந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்க டூல். கீழே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அந்த ஃபோட்டோ எடிட்டருக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செலக்ட் இமேஜ் கொடுத்து உங்களுக்கு எந்த பிக்சர் நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட பேனல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசைஸ், அதாவது உங்கள் பிக்சர் வந்து பெருசோ சிறுசோ பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராப் டூல், கட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏதாச்சும் நீங்கள் பென்சில் ஸ்கெட்சில் ஏதாச்சும் டிசைனாக வரையணுமோ அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கு. நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன அது நல்லா ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்பிள்ஸு, க்ளவுட்ஸ் அப்படின்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இப்போ க்ளவுட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான க்ளவுட் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டு PNG ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த க்ளவுடை, இந்த மேகத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மேகத்தோடு வந்து நான் வச்சு கரெக்டாக வந்து இப்படி வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மேகத்தையெல்லாம் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 2-3 மேகம் மட்டும் வச்சு நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மேகம் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக க்ளவுடை வந்து உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு பக்கத்தால் க்ரீன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது மாதிரி கொடுத்துருக்காங்க. லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஒரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடிகார கோபுரம் அது கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா விதமான இமேஜஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்து அது அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து பபிள்ஸ் ஆட் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ வச்சுட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் டூல் கொடுத்துருக்காங்க. ஷேப்ஸ்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஷேப்ஸ் அந்த டூல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஏரோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைனாக நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்கள் இமேஜுக்கு ஏதாச்சும் ஷேப் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் டூலை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபாண்ட் வந்து இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ஃபாண்ட்டெல்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த பபிள்ஸ்குள்ளே வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. ஆரஞ்சு கலர் கொடுத்தேன், ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃப்ரேம்ஸ் மட்டும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரேம்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமை நான் முதலே சொன்ன மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்னர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோவோட கார்னரை வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒயிட் கலர் கோடாட்ட வந்து ஒரு ஒயிட் கலர் பெண்டான்னு வந்துட்டுருக்கு. இதை வந்து நீங்கள் ரொம்ப கம்மி பண்ண அந்த இது பார்டரை விட்டு வெளியே போகும் ஃபோட்டோ விட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமான ஃபோட்டோக்குள்ளே வரும். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ பார்டர் எவ்வளோ இந்த மாதிரி டிசைன் வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபோட்டோ எடிட்டர் மட்டும் இந்த இதில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து டவுன்லோட் கேட்குது. இது வந்து 1.4 MB சைஸ் இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மீம்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரே இடத்துலையே எல்லா இதுவுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கிஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிஃப் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எடிட்டிங் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து டெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்குது. இமேஜுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்குது. இந்த இமேஜுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இமேஜை விட்டு வெளியே டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் இன்சைடு அப்படின்ட்டு. இப்போ டெக்ஸ்ட் அவுட் சைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜை விட்டு வெளியே தான் டெக்ஸ்ட் ஆட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இமேஜை விட்டு டெக்ஸ்ட்டு வெளியே தான் ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ மீம்ஸ் வந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும்.
இந்த மாதிரியே இன்னொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மீம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் முதலே சொன்ன மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்லைன் எடிட்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்ஸ்ட்டு வந்து கலர் மாற்றிக்கிறேன். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் கலர் பிளாக் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாய் அந்த மாதிரி எதுவும் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் கொடுத்துட்டு ஹாய் நான் டைப் பண்ணால் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஃபார்மெட்டில் என்ன ஃபாண்ட்டு சைஸ் ஃபாண்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இந்த இமேஜ் மேலேயும் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கீழே ஆட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆட் இமேஜை கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் மட்டும் பத்தாது, இன்னும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே கீழே ஜெனரேட் மீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜுக்கு அந்த இது மேலே கிளிக் பண்ணிங்க, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு நீங்கள் எடிட் பண்ணதெல்லாம் கரெக்டாக ஒரு மீம்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா யுவர் மீம் இஸ் ரெடி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து டவுன்லோட் யுவர் மீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே டவுன்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இன்னும் 2-3 டூல்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம். வாட்டர் மார்க் இமேஜ் அப்படின்ட்டு, அதாவது உங்கள் ஃபோட்டோவில் வாட்டர் மார்க் மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த இமேஜ் அந்த டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டில் வந்து இப்போதைக்கு இவ்வளோ டூல் தான் இருக்குது. இந்த டூல்லையும் இந்த கம்ப்யூட்டர்ஸ் இமேஜ், அப்புறம் இந்த ஃபோட்டோ எடிட்டர், அப்புறம் இந்த மீம் கிரியேட்டர், இந்த 3 டூலும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சாரதி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ போட்டாலும் அதோட ஒன்றுக்கு அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.